வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் இந்த பொங்கல் மட்டுமல்ல, இந்த ஜனவரி மாதமே வெளியாவது சந்தேகம் அப்படிங்கிற ஒரு நிலை இப்போ உருவாகி இருக்கு. அதுக்கு காரணம், இந்த படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணாங்க இந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனம். அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம், இதை தொடர்ந்து நாங்கள் விசாரிக்க முடியாது, இந்த மனுவையே நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சு வச்சுட்டாங்க. அந்த வழக்கை நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே 21ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு இல்லையா, நீங்கள் அங்கே போயிட்டு தொடர்ச்சியாக நீங்கள் அவங்ககிட்டே அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தி அனுப்பியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் அவங்களுக்கு என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இந்த வழக்கை விசாரிச்சு ஒரே நாளில் தீர்ப்பு வழங்குறதுக்கு பாருங்க அப்படின்னு ஒரு அட்வைஸையும் கொடுத்துருக்காங்க உயர்நீதிமன்றத்துக்கு. நம்ம இந்த வழக்கை திரும்ப ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இது முதலில் இந்த படம் 9ஆம் தேதி, அதாவது பொங்கல் 14ஆம் தேதி, ஆனால் இவங்க 9ஆம் தேதியே படத்தை ரிலீஸ் பண்ணுறத அவங்க அறிவிச்சிருந்தாங்க. தேதி அறிவிச்சிட்டாங்க. தேதி அறிவிச்சுட்டு தான் அவங்க சென்சாருக்கு படத்தை அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும் பொழுது அதாவது டிசம்பர் 18ஆம் தேதி அவங்க அனுப்புகிறாங்க. படத்தை பார்த்துட்டு அவங்க ஜனவரி 5ஆம் தேதி இது ரிவைசிங் கமிட்டிக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இதற்கு இடையில நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவங்க யூஏ சான்று தர்றதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு அப்ஜெக்ஷன் வந்ததுனால அந்த யூஏ நிப்பாட்டிட்டு ரிவைசிங்க்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு அவங்க சொன்ன திருத்தங்களை மேற்கொண்டிருந்தா 9ஆம் தேதி ரிலீஸுங்கிறது 10ஆம் தேதியாவது நடந்திருக்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் அங்கே சென்சார் அந்த குழு சொன்ன எதையுமே அவங்க காதில் வாங்கலை பட தயாரிப்பு நிறுவனம். அதுதான் உண்மை. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவசரமாக நம்ம இதுக்கு ஒரு கேஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக, ஏன்னா நம்ம தான் ரிலீஸ் டேட் 9ஆம் தேதி வச்சுட்டுமே, உடனடியாக கோர்ட் இதுக்கு உத்தரவு கொடுத்துரும், உடனே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க போல இருக்கு. அதனால சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க சென்சார் குழுவுக்கு எதிராக. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆஷாங்கிற நீதிபதி அவங்க விசாரிச்சுட்டு உடனடியாக 2 நாளில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. படத்துக்கு யூஏ சான்று கொடுத்து ரிலீஸ் பண்ண விடுங்க, இதுக்கு மறுதணிக்கை தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த தீர்ப்பு கொஞ்சம் விசித்திரமான தீர்ப்பு தான். ஏன்னா அந்த மாதிரி சென்சார் குழுவுக்கு உத்தரவிட முடியாது சட்டப்படி. காரணம், சென்சார் குழுங்கிறது ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு, சுதந்திரமான அமைப்பு, யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் அதில் இருக்கக்கூடாது. அப்படி எந்த இன்ஃப்ளூயன்ஸும் கேட்டு அவங்க சென்சார் சான்றிதழ் தரக்கூடாது. அவங்க சுதந்திரமாக ஒரு முடிவு பண்ணி தரணும். அதற்கு கால அவகாசம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுட்டு அவங்க பார்த்து கொடுத்துடணும், ஒரு ரீசனபிள் டைம். ஆனால் இந்த இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க சென்சார் குழு உடனடியாக அப்பீலுக்கு போகிறாங்க. தீர்ப்பு வந்த சில மணி நேரங்களில் உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போகிறாங்க. அப்படின்னா என்னன்னா, அவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூடுதலாக 4 வாரம் அவகாசம் வேணும். அதுதான் டைம். சென்சார் குழு ஏற்கனவே முடிவு செஞ்சு வச்சிருக்கிறது அதுதான். இந்த 4 வார கால அவகாசத்தில் நாங்கள் திரும்ப பார்த்து கொடுக்கணும்னா கொடுப்போம், இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம், கூட கொடுப்போம். அது அவங்களுடைய முடிவு. அதை யாரும் கேட்க முடியாது. ஆனால் இது அந்த ஜனநாயகன் டீமுக்கு தெரியுமா தெரியாதா, இல்லை அவங்க ஒரு லீகல் டீம் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வக்கீலெல்லாம் போய் வாதாடுறாங்கல்ல, அவங்களுக்கு இது தெரியாதா, அவங்க எதுவும் அட்வைஸ் பண்ணாங்களா இல்லையா, ஒன்றும் புரியல. ஆனால் இவங்க இந்த கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகிறாங்க. அப்பீலில் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு இந்த தனி நீதிபதி உத்தரவை ரத்து பண்ணதோடு இந்த இந்த படம் தொடர்பான வழக்கை வருகிற ஜனவரி 21ஆம் தேதி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் 21ஆம் தேதி கூட அவங்க ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அதையே இந்த படக்குழு கெடுத்துக்குது. எப்படின்னா, நேராக உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. கேஸ் 21ஆம் தேதி அப்படின்னு தள்ளி வச்சுருக்காங்க. 21ஆம் தேதி விசாரிக்க தான் போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ள 10ஆம் தேதியே திரும்ப உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அங்கே மேல்முறையீடு பண்ணுறாங்க. எங்களுக்கு உடனடியாக
இந்த ஜட்ஜ்மெண்ட் வேணும், உடனடியாக சான்றிதழ் வேணும், நாங்கள் படத்தை உடனடியாக ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நிற்கிறாங்க. காரணம், இந்த பொங்கல் லீவில் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை நேற்று வந்து வழங்கியிருக்கு. இப்போ இந்த படம் என்னவா ஆகும், ரிலீஸ் ஆகுமோ ஆகாதா, ரியலாக என்ன பிரச்சனை, இதில் வேற பிரச்சனை ஒன்றும் கிடையாது. சென்சார் போர்டு சொல்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த உள்ளே இருக்கிற அரசியல், அப்புறம் அரசியல் அழுத்தம், பாஜக பின்னணியா, இது எல்லாம் தாண்டி நம்ம தெளிவாக ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. சென்சார் குழுவுக்கு இவங்க போதிய அவகாசம் தர மாட்டேன்றாங்க. அடுத்தடுத்து இவங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து வந்து கோர்ட்டு, அடுத்து அப்பீல், அதுக்கடுத்து அப்பீல், இப்படித்தான் போயிட்டு இருக்காங்களே தவிர முறையாக சென்சார் என்ன சொன்னாங்களோ அப்படி சரிங்க பரவாயில்ல ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு எங்களுக்கு வந்து எத்தனை கட்டு கொடுங்க, என்ன முடிவோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டா அவங்க வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுக்குள்ள கூட பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது ஜனவரி 26 படம் வெளியாவதற்கு ஒரு வாய்ப்பு கூட ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இவங்க வந்து தொடர்ச்சியாக தவறு செய்கிறாங்க. ஆனால் அந்த தவறை பழியை வந்து யார் மேலாவது போடணுங்கிறது தான் வந்து அவங்க நோக்கமாக இருக்கு. இப்போ பல தற்குறிகள் வந்து இப்போ வரைக்கும் திமுக அரசு தான் காரணங்கிறத தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. சென்சார் போர்டு அப்படிங்கிறது மத்திய அரசோடது, இதை பலமுறை நான் சொல்லியிருக்கேன். இது தெரிஞ்சும் கூட இதுக்கு காரணம் வந்து மு.க. ஸ்டாலின் தான், இதுக்கு காரணம் திமுக தான், அவங்க வந்து பாஜகவோட பேசி இதை படத்தை வெளிவரவோட பண்ணுறாங்க. இப்படி வந்து தற்குறித்தனமாகவே தொடர்ந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தாவைக்காவை சார்ந்தவர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற இந்த அறவைக்காட்டு பசங்க கொஞ்சம் பேர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இதில் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமே போச்சுன்னா கூட அது வந்து நமக்கு சாதகம் அப்படின்னு நினைக்கிற சில தவிட்டு தற்குறிகளும் இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகாமே போச்சுன்னா அதன் மூலமாக வந்து ஒரு அனுதாபம் கிளம்பும். அந்த அனுதாபம் வந்து வருகிற தேர்தலில் தமக்கு ஓட்டாக மாறும் அப்படிங்கிறது இந்த இன்னும் ஒரு செக்மெண்ட் இருக்காங்களே அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. இப்போ இந்த படத்தை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம், இந்த அரசியலை அப்புறமா பேசுவோம். இந்த படம் வந்து இப்போதும் கூட இந்த அப்பீலில் அவங்க வந்து விசாரிக்க போகிறாங்க இல்லையா, உயர்நீதிமன்ற அமர்வு, அந்த விசாரணை அதனுடைய முடிவு என்ன, அது சென்சார் போர்டுக்கு வந்து அவங்க என்ன மாதிரி டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, இதையெல்லாம் வந்து பொறுத்திருந்து பார்த்து அதற்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு லீகல் டீமோட டிஸ்கஸ் பண்ணி, அல்லது சென்சார் போர்டோட முடிவு என்னவோ அந்த முடிவுக்கு விட்டுட்டு இந்த படக்குழு கொஞ்சம் பொறுமை காத்தா நிச்சயமாக இந்த தணிக்கை சான்றிதழ்ங்கிறது நீதிமன்றம் கொடுக்குற அந்த உத்தரவின் அடிப்படையில் வந்து இந்த படக்குழுவுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, இதை வந்து தொடர்ச்சியாக சிக்கலாக்கிட்டே தான் போவோம் அப்படின்னு சொன்னால் அது மேலும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல காலதாமதத்தை ஏற்படுத்தும். நான் திரும்ப வந்து இதை இப்படித்தான் பார்க்குறேன். இவங்க திட்டமிட்டு காலதாமதம் ஏற்படுத்தி இதை வந்து அவங்க மார்ச் மாதமோ அல்லது பிப்ரவரி மாதமோ ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து நமக்கு இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த அரசியல் ரீதியாக பார்த்தா இதில் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அழுத்தத்தை பாஜக கொடுக்குது அப்படிங்கிறது தான் பெரும்பாலான அரசியல் நிபுணர்களின் பார்வையாக இருக்குது. ஏன்னா விஜயுடைய இந்த அரசியல் வருகை இருக்க, இந்த விஜயுடைய அரசியல் வருகை திமுகவுக்கு பாதகமாக மாறும் அப்படின்றது தான் பலரும் எதிர்பார்த்தது. ஆனால் அது வந்து இந்த விஷமே விஷத்தை முறிக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததில்லை. ஆனால் இந்த தாவேக்காவோட வருகைங்கிறது திமுகவுக்கு கூடுதல் பலத்தை ஏற்படுத்திருச்சு. இவங்க நினைக்கிற மாதிரி வந்து அந்த கட்சிக்கு கிராமப்புறங்களில் அல்லது மக்கள் மத்தியில் எந்த விதமான செல்வாக்கு சரிவையும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் கிராமப்புறங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவை வந்து அவங்க பாராட்டுறாங்க. திமுக அரசுக்கு ஆதரவான ஒரு மனநிலையில் வந்து அவங்க இருக்கிறத பார்க்க முடியுது. கையில் 3000 ரூபாய் வாங்கின அந்த தெம்பு இருக்குது, பொங்கல் பரிசு வாங்கின அந்த ஒரு மகிழ்ச்சி தெரியுது. அதே போல் இந்த மாதம் அவங்களுக்கு வர வேண்டிய அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை வந்திருக்கு. அதே போல் மாணவிகளுக்கு வர வேண்டிய புதுமை பெண் திட்டம், அதே போல் தமிழ் முதல்வன், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இப்படி பல திட்டங்களில் வந்து அவங்களுக்கு கணிசமான பலன் வந்து கிடச்சிருக்கு. அது வந்து நான் இப்போ வந்து என்னுடைய கிராமத்தில் தான் இருக்கேன்.
இங்கே பலரையும் நான் வந்து பார்க்குறேன், பலரிடம் பேசுகிறேன். அவர்களுடைய கருத்துங்கிறது வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்குது. நான் ஒன்றும் இது பிரச்சாரமாக நான் சொல்லலை. இது பாஜகவை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய கடுப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா விஜயை வந்து அவங்க முழுசாக ஆதரிச்சாங்க. ஆக்சுவலாக விஜய் வந்து கொள்கை எதிரின்னு சொன்னால் கூட பாஜக தான் வந்து விஜய்க்கு முழுசாக வந்து சப்போர்ட்டாக நின்ன கட்சி. அதாவது அவரை ஊட்டி வளர்க்காத குறை தான். இந்த கரூர் சம்பவத்திலலாம் அவங்க எப்படி பதறி அடிச்சுக்கிட்டு வந்து விஜயை தாங்குன்னு தாங்கினாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அவங்களுடைய கூட்டணி கட்சி அதிமுக சட்டமன்றத்தில் இது பேச வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் வந்து இது வெளியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் இதை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவர் பதிவு பண்ணுறாரு, எடப்பாடி பழனிசாமி பதிவு பண்ணுறாரு. ஆனால் அப்போதும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எந்த இடத்திலும் வந்து விஜய் பெயரை கூட வந்து இந்த சட்டமன்றத்தில் தன் வாயால் பதிவு செய்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதலோட அந்த கட்சியை பற்றி மட்டும், நடந்த சம்பவத்தை பற்றி மட்டும் சட்டமன்றத்தில் பேசுகிறார். அந்த அளவுக்கு விஜயை இவங்கெல்லாம் வந்து அப்படி போற்றி பாதுகாத்தாங்க. ஆனால் அது அப்படியே எதிர்மறையாக திரும்பிது. இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்த்தீங்கன்னா விஜய் தேர்தலில் நின்னா, விஜய் தேர்தல் அரசியலுக்கு வந்து வேட்பாளர்களை நிப்பாட்டி வாக்கு கேட்டு போனாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு விழுகிற வாக்குகள் அதிமுக வாக்குகள், பாஜக வாக்குகள், நாம் தமிழர் வாக்குகள் அப்படிங்கிறதா வந்து கள யதார்த்தமாக இருக்கு. இப்போ இவங்க பல சர்வே எடுத்தாங்க இல்லையா, இந்த சர்வேக்கள் உண்மையிலே சிலது வந்து எடுத்திருப்பாங்க. அதாவது உளவுத்துறை கூட எடுத்திருக்கோம், அல்லது பாஜகவே ஆள் வச்சு கூட எடுத்திருக்கோம். நிறைய ரகசிய சர்வேக்கள்லாம் வந்து நடக்கும். அதே போல் மீடியா நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க வந்து பணத்துக்காக வந்து இந்த இதை வந்து எடுக்கிறது உண்டு, சர்வே எடுக்கிறது உண்டு. ஒன்றும் தவறு இல்லை. பணத்துக்காகனா செலவு பண்ணாமல் எப்படி வந்து களத்தில் இறங்கி சர்வே பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணுறதும் உண்டு. அப்படியெல்லாம் எடுக்கப்பட்ட சர்வேக்களில் பார்த்தீங்கன்னா அடி வாங்குற கட்சிகள் யாருன்னா அதிமுக, பாஜக, நாம் தமிழர். இந்த கட்சிகள் தான் விஜயினுடைய வருகையால் மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகின்றன. அப்போ விஜய் வர்றது மிகப்பெரிய தவறு அப்படின்னு இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பையனை வந்து நமக்கு சப்போர்ட்டாக வாடான்னு கேட்டால் இவன் என்னடான்னா கடைசியில் நம்மளை காலி பண்ணுறவன் போல இருக்கு அப்படிங்கிற அந்த அந்த ஒரு எரிச்சல் வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இப்போ அதிகமாக இருக்கு. இப்போ அதிமுக வந்து விஜய கூட்டணிக்கு கூப்பிடுறதே இல்லை, அது பாஜக பார்த்துக்கோம் அப்படின்னு அவங்க விட்டாங்க. இப்போ பாஜக வந்து என்ன பண்ணுதுன்னா விஜயை சுற்றி வளைத்து தனக்கு சாதகமாக செயல்படணும், அல்லது இப்போ நேரடியாக கூட்டணி வச்சா தேர்தலில் அடி வாங்கும் அப்படின்னு தெரிஞ்சா தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கூட்டணிக்காவது வந்து நீ வரணும். இப்படி ஒரு மிரட்டலை வந்து, இப்படி ஒரு நெருக்கடியை விஜய்க்கு ஒன்றிய பாஜக அரசும் அதனுடைய தலைமை நிர்வாகிகளும் வந்து தொடர்ச்சியாக கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இப்போ வந்து இருக்கு. அப்போ விஜய் என்னதான் பண்றது? இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதா? இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டு பாஜக அவருடைய இஷ்டத்துக்கு ஆட சம்மதிச்சா படம் வந்து சுமூகமாக ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த படம் வெளியாகாமலே கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்போ வெளியாகாமலே போக வாய்ப்புன்றதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் எப்படியும் வந்து இந்த நெருக்கடிக்கு விஜய் வந்து பணிஞ்சிருவாரு அப்படிங்கிறது பலரது பார்வை. இன்னொரு பக்கம் வந்து அவர் பாஜகவோட கள்ள குழந்தைன்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய கட்சி பாஜகவுடைய கள்ள குழந்தைன்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாம உள்பட. இந்த நேரத்தில் வந்து இப்படி நெருக்கடி கொடுத்து தான் இந்த கள்ள குழந்தையை வந்து கொண்டு வந்து சேர்க்கணுமா? இது ஒரு பெரிய ட்ராமா மாதிரி தெரியுது இல்லையா? அதனால் இது எல்லாமே வந்து மேம்போக்க பார்க்கும்போது ஒரு நாடகமாக தான் நமக்கு தெரியுது. இது விரைவில் வந்து வெட்ட வெளிச்சமாகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.